நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். இந்தியாவின் பக்கத்து நாடுகளில் பயங்கரவாத கட்டமைப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டாம் என போலந்து நாட்டுக்கு நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவுறுத்தியுள்ளார். போலந்து துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரடோஸ்லாவ் சிகோஸ்கி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். டெல்லியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர்களுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் பாதுகாப்பு சவால்கள் குறித்து பேசிய ஜெய்சங்கர், இந்தியாவின் பக்கத்து நாடுகளில் பயங்கரவாத கட்டமைப்புகள் வளர்வதற்கு போலந்து எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்பது நீண்டகாலமாக இந்தியா சந்தித்து வரும் ஒரு சவால் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து உக்ரைன் போர் குறித்து பேசிய அவர், கடந்த காலங்களில் நியூயார்க் மற்றும் பாரிஸ் நகரங்களில் நடந்த சந்திப்புகளின் போது உக்ரைன் போர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியிருக்கிறேன். ஆனால் இப்போதும் இந்தியாவை மட்டும் இந்த விவகாரத்தில் குறிவைப்பது என்பது நியாயமற்றது என்று தெரிவித்தார். ஜெய்சங்கரின் இந்த கருத்திற்கு பதிலளித்து பேசிய போலந்து அமைச்சர் சிகோஸ்கி, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை தானும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். போலந்து சமீபத்தில் இத்தகைய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு இருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். போலந்து நாட்டின் ரயில் தண்டவாளம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக போலந்து எப்போதும் உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஐரோப்பிய பிராந்தியத்தில் இந்தியா தனது தூதரகங்களை விரிவுபடுத்தி வருவதை பாராட்டிய சிகோஸ்கி, ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை மேம்படுத்துவதில் இந்தியா தீவிரமாக இருப்பதை இது காட்டுவதாக தெரிவித்தார். இந்தியா மற்றும் போலந்து இடையிலான இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.